இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கோத்தா மடானி நவீன நகர்ப்புற வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக இருக்கும் பிரதமர் அன்வார் நம்பிக்கை. நாடு முழுவதும் நவீன நகர நிர்மாணிப்பு மாதிரியின் சிறந்த எடுத்துக்காட்டாக கோத்தா மடானி மேம்பாட்டு திட்டம் இருக்க வேண்டும் என பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் விரும்புகிறார். நகர கட்டுமானம் என்பது மேம்பாட்டாளர்களின் விருப்பங்களை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடாது. மாறாக மக்களின் நல்வாழ்வை வலியுறுத்துவதன் மூலம் விரிவான முறையில் திட்டமிடப்பட வேண்டும். எனவே மாநிலங்களில் உள்ள ஊராட்சி மற்றும் நகராட்சி மன்றங்கள் நாம் என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்க வேண்டும். மேம்பாட்டாளர்களுக்கு அடிப்படையாமல் நாம் தான் திட்டமிடப்பட வேண்டும். மேம்பாட்டாளர்கள் தங்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் வழங்கலாம் என புத்ரஜயா பிரசிண்ட் 19 கோத்தா மடானி மேம்பாட்டு திட்டத்தின் தொடக்க விழாவில் பேசிய போது அவர் கூறினார். நகர்ப்புற திட்டமிடல் லாபத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடாது. மாறாக அரசு ஊழியர்கள் உட்பட சமூகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பாரபட்சம் இல்லாமல் மெட்ரிகுலேஷனில் இடஒதுக்கீடு பிரபாகரன் பாராட்டு. கடந்த ஆண்டு SPM தேர்வில் 10A மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு இனம், பின்னணி போன்ற கூறுகளின் அடிப்படையில் அல்லாமல் எவ்வித பாரபட்சமும் இன்றி மெட்ரிகுலேஷன் இடஒதுக்கீடு வழங்கியதை தொடர்ந்து பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அவர்களுக்கு பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன் தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். இது ஒரு துணிச்சலான முடிவு மட்டுமல்லாமல் நீதி, தகுதி மற்றும் மலேசிய இளைஞர்களின் எதிர்காலத்தை நிலைநிறுத்தும் நோக்கில் செயல்பட்ட மடானி அரசாங்கத்தின் பிரதிபலிப்பு என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இந்த கொள்கையை செயல்படுத்துவது வெளிப்படையாகவும் நியாயமாகவும் மலேசிய மடானியின் உணர்வின் அடிப்படையில் செயல்படுத்த முடியும் என்று தான் நம்புவதாகவும் பிரபாகரன் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்லும் வகையில் நல்ல திறன் வாய்ந்த மலேசியர்களை உருவாக்க இது வித்திடும் என்றார் அவர். சியேட் சாடிக் விடுதலை தலைமை பொறுப்பை வழங்கும் மூடா. ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து சையட் சாடிக் சையட் அப்துல் ரஹ்மான் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து கட்சியின் தலைமை பொறுப்பை மீண்டும் அவரிடம் ஒப்படைக்க மூடாவின் மத்திய செயற்குழு முடிவெடுத்துள்ளது. MP-யாக இருந்த காலம் முழுவதும் மூடாவின் கண்ணியத்தையும் நல்ல பெயரையும் அவர் தொடர்ந்து பாதுகாத்து வருவதாக கட்சியின் தற்காலிக தலைவர் அமீரா ஐசியா அப்துல் அஜீஸ் கூறியுள்ளார். மூடாவின் தலைவராக இருக்கும் சையட் சாடிக் ஊழல் விசாரணையின் போது பதவி விலகியுள்ளதை தொடர்ந்து அவர் தலைமைக்கு மீண்டும் திரும்புவதன் மூலம் மூடாவை மேலும் வலுப்படுத்த முடியும் என்பதோடு வரவிருக்கும் பொது தேர்தலில் கட்சியை நன்னிலையில் வழிநடத்த முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்று சாடிக் குற்றவியல் நம்பிக்கை மீறல், கட்சி நிதியை தவறாக பயன்படுத்துதல் மற்றும் பண மோசடி செய்தல் ஆகிய 4 குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் லஞ்சம் பெற்றதாக முன்னாள் துணை சபாநாயகர் மீது குற்றச்சாட்டு. துணை குத்தகையாளர் நிறுவனத்தின் இயக்குனர் ஒருவரிடம் இருந்து 10 ஆண்டுகளுக்கு முன் லஞ்சமாக ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் வாகனத்தை பெற்றதாக மலாக்கா மாநில சட்டமன்றத்தின் முன்னாள் துணை சபாநாயகர் மீது இன்று ஆயர்கிரோவில் உள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி எலிசபெத் பயான் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பின் 61 வயதுடைய டத்தஸ்ரீ முகமது அலி முகமது அதனை மறுத்தார். மேம்பாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநருமான முகமது அலி மற்றொரு நிறுவனத்தின் இயக்குநரான டத்தோ பிரமுகரிடம் இருந்து MCR 2 என்ற பதிவு எண் கொண்ட அந்த வாகனத்தை லஞ்சமாக பெற்றதாக கூறப்படுகிறது. தாமன் கோத்தா சியாபந்தாரில் உள்ள அந்த நிறுவனத்தின் அலுவலகத்தில் கடந்த 2015ஆம் ஆண்டு அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் 16AA பிரிவின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. நீலாயில் ஆடவரை வெட்டி கத்தி ஹாக்கி மட்டையால் தாக்கியதாக 3 நண்பர்கள் மீது குற்றச்சாட்டு. கடந்த வாரம் மது போதையில் 30 வயது ஆடவர் ஒருவரை வெட்டுக்கத்தி மற்றும் ஹாக்கி மட்டையால் அடித்து காயப்படுத்தியதாக 3 நண்பர்கள் என்ற செரமான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். எனினும் மூவரும் குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியிருக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 2:30 மணிக்கு நெகிரி செம்பிலான் பண்டார்பாரு நீராயில் ஒரு துரித உணவகத்தின் முன் அக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது.
குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அல்லது பிறம்படி அல்லது அவற்றில் 2 தண்டனைகள் விதிக்கப்படலாம். இந்நிலையில் ஒருவர் 5000 ரிங்கிட்டிலும் இதர இருவர் தலா 7000 ரிங்கிட்டிலும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவ்வேளையில் சம்பவத்தன்று அதே இடத்தில் அதே நேரத்தில் ஆயுதம் ஏந்தி கலவரத்தில் ஈடுபட்டதாக அம்மூவரும் பாதிக்கப்பட்ட நபரும் இன்னொரு குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். அக்குற்றச்சாட்டை இருவர் ஒப்புக்கொள்ளாத நிலையில் அவர்களுக்கு 2500 ரிங்கிட்டில் ஜாமீன் வழங்கப்பட்டது. ரோன் 95 மானியம் கட்டம் கட்டமாக அமல்படுத்தப்படும். அமீர் ஹம்சா. அரசாங்கம் இவ்வாண்டு ரோன் 95 பெட்ரோல் மானியத்தை பொருத்தமான வழிமுறைகளை கொண்டு மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாதவாறு கட்டம் கட்டமாக அமல்படுத்தப்படும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். அரசாங்கம் ரோன் 95 இலக்கு அமைப்பை வடிவமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது என்றும் அது முழுமையாக முடிந்ததும் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இம்மானியம் தொடர்பாக பல எதிர்மறை பிரச்சாரங்களும் கருத்து கணிப்புகளும் எழுந்து வருகின்ற போதிலும் மக்களுக்கு பலு ஏற்படுத்தாத வகையில் ரோன் 95 நிச்சயம் அமலுக்கு கொண்டு வரப்படும் என்று பிரதமர் உறுதி பூண்டுள்ளார். மை 50 பாஸ் ஜூலை 1 முதல் டிஜிட்டல் முறையில் புதுப்பிக்கலாம். பொது போக்குவரத்து பயனர்கள் டச் அண்ட் கோ வாலெட் செயலி மூலம் எதிர்வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் வரையறை பணையற்ற பயணமற்ற மை 50 பாஸை டிஜிட்டல் அல்லது இலக்கவியல் முறையின் மூலம் புதுப்பித்துக் கொள்ள முடியும். கூடுதலாக மை 50 பாஸை டிஜிட்டல் முறையில் செயல்படுத்த பயனர்கள் தங்கள் டிஎன்ஜி கார்டை டிஎன்ஜி வாலெட் பயன்பாட்டுடன் இணைக்க வேண்டும். மேலும் எந்த ஒரு ரேபிட் கேஎல் சேவைக்கும் பயன்படுத்தும் போது குறைந்தபட்சம் 5 ரிங்கிட் இருப்பு வைத்திருக்க வேண்டும். நாட்டில் பொது போக்குவரத்து பயனர்களின் அனுபவத்தை மேம்படுத்தவும் பணமில்லா முறைகளின் பயன்பாட்டை விரிவுபடுத்தவும் அரசாங்கத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப இந்த முயற்சி அமைந்துள்ளது என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லுக் தெரிவித்தார். பயனர்களுக்கு எளிதாக்குவதற்காக பிரசரணா இந்த திட்டத்திற்காக 2.7 மில்லியன் ரிங்கிட்டை செலவிட்டுள்ளது. இப்போது நாங்கள் வளர்ந்து வரும் டிஜிட்டல் கட்டத்திற்கு நகர்கிறோம். மேலும் பயனர்கள் அதிக நன்மைகளை பெறும் வகையில் கட்டண முறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். என் மீது சட்ட நடவடிக்கையா? நீதிமன்றத்தில் பார்ப்போம் என பாஸ் தொகுதி தலைவருக்கு அமைச்சர் ஸ்டீவன் சிம் சவால். இனவாதத்தை தூண்டுவதாக கூறி தமக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக பாஸ் கட்சி தலைவர் ஹாடி அவாங்கின் மருமகனும் தொகுதி தலைவருமான ஜஹருதீன் முகமது அறிவித்திருக்கும் நிலையில் அதனை தைரியமாக நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருப்பதாக டிஏபி தேசிய துணை பொதுச் செயலாளர் ஸ்டீவன் சிம் கூறியுள்ளார். அந்த சுங்கை புலோ பாஸ் தொகுதி தலைவர் தான் இனவாதமாக பேசினார். அதனை தான் எதிர்த்தேன். இராணுவத்தை தற்காத்து பேசினேன். அதற்காக என் மீது சட்ட நடவடிக்கை எடுத்தால் எடுக்கட்டும், நான் சந்திக்கிறேன் என்றார் அவர். அண்மையில் மலேசியாவின் குடிநுழைவு கொள்கையை பாலஸ்தீனத்தில் யூத குடியேற்றத்துடன் சமன்படுத்தியும் சீன வம்சாவளி அதிகாரி ஒருவர் ஆயுத படைகளில் லெப்டினன்ட் ஜெனரலாக பதவி உயர்வு பெற்றது தொடர்பிலும் ஜஹருதீன் முகமது பேஸ்புக்கில் வைத்த பதிவு முன்னதாக சர்ச்சையானது. இன்னும் 30-40 ஆண்டுகளில் மலேசியா தனது முதல் சீன வம்சாவளி பிரதமரை பார்க்கும் என ஜஹருதீன் கூறியிருந்தார். ரசாயன கசிவால் மூடப்பட்ட ஆயர்ஹிதாம் டோல் சாவடி மீண்டும் திறப்பு. நேற்று மாலை ட்ரெய்லரில் இருந்து ஆபத்தான மற்றும் அரிக்கும் ரசாயனங்கள் கொண்ட தோம்புகள் விழுந்த சம்பவத்தை தொடர்ந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த ஜொஹூர் ஆயர்ஹிதாம் டோல் சாவடி முழுமையாக மீண்டும் திறக்கப்பட்டது. இன்று அதிகாலை 2:44 மணி முதல் அனைத்து வாகனங்களும் அப்பாதைகளை பயன்படுத்தி வருவதாக பிளஸ் நிறுவனம் அதன் ஃபேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்தது. மாலை 6:40 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு காரணங்களால் தீயணைப்பு துறை முன்னதாக அப்பாதைகளை மூடியது. இந்நிலையில் இன்று காலை 9 மணிக்கு மேற்கொண்ட ஆய்வில் ஆயர்ஹிதாம் டோல் சாவடி வழக்கம் போல் செயல்படுவது தெரிய வந்தது. யூரியா, ஃபார்மால்டிஹைடு வகை ரசாயன பொருட்களை ஏற்றியிருந்த 40 டன் எடையிலான கொள்கலன் லாரி டோல் சாவடி அருகே வளையும் போது 3 தோம்புகள் சாலையில் விழுந்தன. அதில் 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தோம்பு உடைந்து ரசாயனம் சாலையில் கொட்டியது. தீயணைப்பு படை வருவதற்கு முதல் தடுப்பு நடவடிக்கையாக சாலையில் சிந்திய ரசாயனத்தின் மீது மண்ணை கொட்டி அதிகாரிகள் மூடினர். பின்னர் பாதுகாப்பான முறையில் ரசாயனம் அப்புறப்படுத்தப்பட்டு சாலையின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டது.
ஈப்போ கொலையில் மர்மம், பிரேத பரிசோதனையில் துப்பாக்கிச் சூட்டு காயம். கடந்த செவ்வாய்க்கிழமை தாமான் தாசிக் தாமாயில் உள்ள வீடொன்றில் வயிற்றில் கத்திகால் குத்தப்பட்ட நிலையில் இறந்து கிடந்த ஆடவரின் பிரேத பரிசோதனை முடிவுகளில் அவரது இடது பக்க மார்பில் துப்பாக்கிச் சூட்டு காயம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. 57 வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இத்தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை தலைவர் அபங் ஜைனல் அபிதிங் அபாங் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விசாரணைக்கு உதவுவதற்காக உயிரிழந்த சாங் கிம் புவாட்டின் மகனை அடுத்த 7 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது. இவ்வழக்கு கொலை குற்றச்சாட்டு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதோடு தகவல் அறிந்த பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினரை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். நடிகர் ஸ்ரீகாந்த் கைதானதை தொடர்ந்து போதைப்பொருள் வழக்கில் தமிழ் நடிகர் கிருஷ்ணாவிடம் போலீஸ் விசாரணை. சென்னையில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து போதைப்பொருள் தொடர்பான விசாரணையில் நடிகர் கிருஷ்ணா போலீசாரின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். ஜூன் 23ஆம் தேதியன்று ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட 2 நாட்களுக்கு பிறகு நேற்று புதன்கிழமை கிருஷ்ணா விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பிறகு இது நடந்தது. மேலும் போதைப்பொருள் விவகாரத்தில் தமிழ் நடிகர்கள் ஈடுபட்டுள்ளார்களா என்பதை கண்டறிய தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் ஸ்ரீகாந்தின் இரத்த மாதிரி திங்களன்று சேகரிக்கப்பட்டு சோதனைக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. சென்னையில் ஒரு மதுபான விடுதியில் ஏற்பட்ட தகராறு தொடர்பான விசாரணையின் போது முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத்துடன் ஸ்ரீகாந்திற்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் விரிவான விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டார். பின்னர் இந்த விசாரணையில் போதைப்பொருள் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது.